ஆஹா ஓஹோ ஆஃபருங்க ஆடி சேலு வந்தாச்சுங்க ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. வடிவேல் சார் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் சார் வந்து நான் எங்க பார்த்தேன்னா ராஜ்கிரண் சார் ஆப்ஷன்ல பார்த்தேன். ஓகே. நல்லா பேசினாரு, நல்லா இது பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு கூட வந்து நடிக்கிற வாய்ப்பு வந்து மகராசன் படத்தில் நடிச்சு. முதல் படம் அதுதான். நீங்களும் வடிவேலும் சேர்ந்து. ஆமா, நீங்களும் வடிவேல் சார் சேர்ந்தாலே கண்டிப்பா அதுல காமெடி இருக்கும் அப்படின்றது கேரண்டி. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாருன்னா, நார்மல் ஆளுக்கெல்லாம் நம்ம வந்து காமெடி உருவாக்கலாம், ஆனா உனக்கு ஏற்ற மாதிரி காமெடி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணுவார். சீமான் அவருடைய இயக்கத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆமா சார். அவரு அப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த நீட்டா அந்த ஐடி கம்பெனிலாம் வேலைக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அப்பவே போட்டு அப்பவே தெளிவா அப்பவே இது டைரக்டர்னா படிச்சவங்க ஒரு வேலைக்கு போவாங்கல்ல ஐடி கம்பெனில, அதே மாதிரி தான் ஒரு நீட்டா அப்படி இது பண்ணிட்டு இது பண்ணி அதை சொல்றது போறது வர்றது. அம்மாவை மிஸ் பண்றீங்களா? ஆமா சார், அம்மா வந்து ரொம்ப, ஏன்னா அவங்க தான் எல்லாமே. வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ என்னென்ன விஷயங்களோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. என் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு கூட நான் வந்து பண்ற மாதிரி அதை கூட ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அதான் சொல்றேன், எனக்கு எனக்கு எங்க அம்மா வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய இதுதான். கரெக்டாக 12 மணி எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கு சொல்லிட்டு 12 மணிக்கு சொல்கிறாங்க. 1:40 1:45 இறந்துட்டேன். இந்த வருஷம் இப்போ வெல்கம் டு தி ஃப்ரைடே ஷோ. நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த வாரம் நம்மளுடைய ஃப்ரைடே ஷோக்கு ஒரு முக்கியமான ஒரு லெஜெண்டரியான ஆக்டர் வந்திருக்காரு. தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம்னு பல மொழிகளில் 500க்கும் அதிகமான படங்களில் நடிச்சிருக்கவர் வேற யாரும் இல்லை, தி எவர் கிரீன் மிஸ்டர் கிங்காங் சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நல்லா இருக்கு. அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? செட்டப்பில் நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கும்போது நம்ம மொட்டை மாடியில் அப்படி நின்று ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு ஒரு ஜாலியாக இருக்குல்ல சேர் போட்டு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த செட்டப் வந்து அருமையாக இருக்குது. சூப்பர். அதே தான் நாங்கள் உங்கள் எதிர்பார்க்குறோம். சும்மா நம்ம மாடியில் உட்காந்து மொட்டை மாறிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்ட உட்காந்து பேசும்போது எப்படி கேஷுவலாக பேசிப்போம், எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் 4 செவத்துக்குள்ள உட்காந்து பேசாமல் சும்மா ஜாலியாக பேசிப்போம்ல. கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு உரையாடல் தான் உங்ககிட்டையும் நான். அம்மாவை மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், அம்மா வந்து ரொம்ப, ஏன்னா அவங்க தான் எல்லாமே. அதாவது பார்த்தீங்கன்னா குள்ளமாக பிறந்துட்டாவே ஒரு அம்மா நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, ஆனால் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணாமல் எப்படி இருந்தாலும் நம்ம பையன் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லி என்னை வந்து அப்படி இந்த நொடி வரைக்கும் அவங்க என்னை வந்து குழந்தையாக தான் பார்க்குறாங்க. என்னை குழந்தையாக தான் பார்க்குறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் அக்கறை எடுத்து இது பண்ணி இவன் கஷ்டப்படக்கூடாது, இவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து அப்படி இது பண்ணாங்க. இந்த டைமில் வந்து அவங்க நினைவாக தான் இருக்கேன். நம்ம என்னதான் இது பண்ணால் கூட அவங்க நினைவாக தான் இருக்கேன். நான் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கல்யாணமெல்லாம் நான் வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாரும் சொல்லி இல்லை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னோன்னா என்னுடைய ஏன்னா பிற்காலத்தில் உனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும், உன்னுடைய இதுக்கு வேணும். இப்போ நாங்களாம் இருக்கிறோம், அவங்க இருக்கும்போது ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு பிறகு எப்படி உனக்கு ஏதாவது அந்த துணை வேணும், உனக்கு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அவங்களா பொண்ணு பார்த்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சு என்னை வந்து இது பண்ணிட்டாங்க. எல்லாமே நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ என்னென்ன விஷயங்களோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு. ஆமாம். என் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு கூட நான் வந்து பண்ணுற மாதிரி அதை கூட ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அதான் சொல்கிறேன்னே, எனக்கு எங்கள் அம்மா வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய இதுதான். உண்மையிலே அந்த மறு ஜென்மன்னு இருந்தால் அவங்க வயத்துல இருந்தால் நான் மறுபடியும் வரணும். அந்த மாதிரி ரொம்ப. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னுடைய பிறந்தநாள் 18 ஆகஸ்ட் 18 என்னுடைய பிறந்தநாள். கரெக்டாக வந்து அவங்க பேத்திக்கிட்ட ஃபோன் பண்ணி பையன் சங்கருக்கு ஃபோன் பண்ணு, ஏன்னா என்னுடைய சொந்த பேர் வந்து சங்கருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக 12 மணி எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு 12 மணிக்கு சொல்கிறாங்க. 1:40 1:45 இறந்துட்டாங்க. இந்த வருஷம் தான். இப்போ அவங்க ஏற்கனவே வந்து ஆற்று கொஞ்சம் ப்ராப்ளம்னு அப்பயே சொன்னேன், நீ போம்மா, நீ இப்போ பாரு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ வா, நீ வந்து ஹாஸ்பிட்டலில் மறுநாள். ஏன்னா நான் வெளியூரில் மாட்டிக்கிட்டேன்.
நாகர்கோவிலில் ப்ரோக்ராம் அது முடிச்சுட்டு நான் வரும்போது இது போனேன். நான் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி இதுதோ ஆகும்னு நினைக்கல. ஆனால் அவங்களுடைய ஆன்மா கண்டிப்பாக வந்து வழி நடத்தும். அவங்களுடைய இதில் தான் நான் அப்படியே போயிட்டுருக்கேன். அது முன்னாடிலாம் அவங்க எப்படி பிடிச்சி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள கேட்பேன் நான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அம்மாட்ட கேட்டு தான் முடிவு பண்ணுவீங்க. ஆமாம், அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரிம்மா, இந்த மாதிரி பண்ண போகிறோமா, இந்த மாதிரி வருதுமா, இப்படி செய்யலாமாம்மா, அப்படி செய்யலாமாம்மா அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுடைய கன்சல்ட் பண்ணாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். எல்லாமே அங்கே இது பண்ணும். அதனால் வந்து அப்படியே இது பண்ணும். அவங்களுடைய இதுதான் அப்படியே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுடைய ஆன்மா அவங்க தான் வழி நடத்தும், அவங்க தான் இது பண்ணும். அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களை வந்து வழி நடத்தும். கண்டிப்பா அம்மா அவங்க கூட தான் இருப்பாரு. அதுதான் கண்டிப்பா, அதுதான் இந்த நொடியில் வரைக்கும் அவங்க தான். என்னன்னா அவங்க தான் எல்லாமே எனக்கு பேஸ்மெண்ட்டாக அவங்க தான் பக்கபலமே. அது இல்லாததுனால எனக்கு அப்படியே ஒரு மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா. புரியுது. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ரொம்ப எமோஷனலாக போயிட்டு இருக்கு. டாபிக் மாற்றிக்கலாம். உங்களுடைய அதிக படங்கள் நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே கலைப்புலி அவர் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து வடிவேலு சார் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கே எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு சாரை வந்து நான் எங்கே பார்த்தேன்னா ராஜ்கிரண் சார் ஆஃபீஸில் பார்த்தேன். ஓகே. எப்படின்னா அப்போ நான் படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன்ல. அப்போ ஒரு 10 படம் நடிச்சு படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் அந்த தேடல முயற்சிகள் அது போய்கிட்டு தான் இருக்கும். ஓகே. ஒரு இடத்துல இப்போ வந்து ராஜ்கிரண் சார் வந்து என் ராசல் மனசில் படம் இட்டு சூப்பர், அடுத்தது இன்னொரு படம் பண்ணுறாருல, அப்போ நம்ம போனால் கண்டிப்பாக இதில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்போ நான் ஆஃபீஸில் இருந்தார் சார் வடிவேல் சார். அப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு பிட் பண்ணேன். நல்லா பேசினாரு, நல்லா இது பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு கூட வந்து நடிக்கிற வாய்ப்பு வந்து மகராசன் படத்தில் நடிச்சு. முதல் படம் அதுதான். நீங்களும் வடிவேலும் முதல் படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது வந்து ராஜகிரண் சார் ஆஃபீஸில். அவரு கூட நடிச்சது வந்து மகராசன் படத்தில். ஓகே. அவர் கூட காம்பினேஷன் நல்லா பேசுவார், நல்லா இது பண்ணுவார். ஆஃபீஸுக்கு வருவார். அப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ஒரே வண்டியிலாம் போவோம். எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்காரு, பேசுவார். அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டு எல்லாம் இது கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க ஃபேமிலி மேட்டர்லாம் சொல்லுவார். நாங்கள் எங்கள் ஃபேமிலி மேட்டர் நல்லா சூப்பராக அதெல்லாம் நல்லா ஜாலியாக நல்லா இது பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அப்படியே நிறைய படங்கள் அவர் கூட அப்படியே பாஞ்சாலங்குறிச்சி, காதலி அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கேப்பு. அதுக்கப்புறம் காதலுக்கு இருக்குன்னு படத்துல இருந்து அவர் கூட அப்படியே கண்டினியூவாக பண்ண அப்படியே இருக்கும். அதான் நீங்களும் வடிவேலு சார் சேர்ந்தாலே கண்டிப்பாக அதில் காமெடி இருக்கும் அப்படின்றது கேரண்டி. அப்புறம் இன்னொன்று சொல்லுவார்னா, நார்மல் ஆளுக்கெல்லாம் நம்ம வந்து காமெடி உருவாக்கலாம், ஆனால் உனக்கு ஏற்ற மாதிரி காமெடி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணுவார். நான் சும்மா அடிக்கடிக்கு அவரை பார்க்க போகணும். ஜென்ரலாக சும்மா பார்க்க போவேன். அவர் என்ன சார் அப்போ நான் நிறைய காமெடி ட்ராக் பண்ணுவார்லாம். நிறைய பேருக்கு வேலை கொடுப்பாரு அவர். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் மேலே இருக்காங்க. டக்குன்னு ஒரு காமெடி பேசும்போதே வந்து இந்த ஆர்டிஸ்ட் போடு அந்த ஆர்டிஸ்ட் போடு அப்படின்னு சொல்லிடுவார். காமெடி பேசுறாங்கன்னா ஒரு நாளைக்கு சொல்லும் போதே இப்ப எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க. அந்த படத்துடைய டைரக்டர் அப்புறம் காமெடி ட்ராக் எழுதுறதுக்கு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அப்படி பேசும்போதே வந்து இந்த ஆர்டிஸ்ட் போட்டிருப்பாரு, இந்த காமெடிக்கு இவர் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படி பேசும்போது சிரிப்பாரு. அவங்க டயலாகோட பேசுவார். இவர் பேசினா எப்படி இருக்கும், அவங்க பேசினா எப்படி இருக்கும், இப்படி கேட்டா எப்படி இருக்கும், எல்லாமே இந்த ட்ரெஸ் அது எல்லாமே நைட் எல்லாமே பக்காவா பிளான் பண்ணுவாங்க நைட்டே. அதுக்கப்புறம் ஆனா இன்னொன்று அவங்க ஒன்னே பார்த்தா காலையிலேயே மாறிடும். பேசுவாங்க. அந்த சீன் நல்லா வர வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு சீன் நல்லா வர வரைக்கும் விடவே மாட்டார். அவர் வந்து அதை ருசிச்சு ஒரு எப்படி ஒரு சமையல் பண்ணால் எப்படி அது நல்லா வர வரைக்கும் அது டேஸ்ட் ஆகிற வரைக்கும் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அந்த காமெடி நல்லா எல்லாம் அந்த யூனிட்டே சிரித்து இது பண்ணி சிரித்து உருண்டு நல்லா சூப்பராக இதெல்லாம் வந்து தேட்டர்லாம் வேற லெவலில் ரசிப்பாங்க. அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா அது உண்மையில அப்படியே இருக்கு. அதே மாதிரி இருக்கு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிச்சது உங்களுக்கு பிடிச்ச படம் இது? எனக்கு பிடிச்சது அந்த வண்டு காமெடி. என் கண்ணுக்கு வண்டா தெரியும் கம்பளி பிடிச்சாது, போக்கிரி, கந்தசாமி திரு டர், ஏன் டர் ரொம்ப அழுத்துற தரரா இருக்குத, இதெல்லாம் வந்து உண்மையில குறிப்பா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னா பாஞ்சாலங்குறிச்சி அந்த படத்தினுடைய காமெடி பயங்கர இருக்கு. குறிப்பா அந்த படத்தினுடைய இயக்குனர் இப்ப இருக்கக்கூடிய சீமான் சார். ஏன்னா இப்போ வடிவேல் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம். சீமான் அவருடைய இயக்கத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆமா சார். அவரு அப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த நீட் அந்த ஐடி கம்பெனிலாம் வேலைக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அப்பவே போட்டு அப்பே தெளிவா அப்பே இது டைரக்டர்னா படிச்சவங்க ஒரு வேலைக்கு போவாங்க ஐடி கம்பெனியில், அதே மாதிரி தான் ஒரு நியூட்டாக அப்படி இது பண்ணி அதை சொல்கிறது போகிறது வர்றது அந்த டயலாக்கு எல்லாமே அவர் நினைக்கிறது அங்கே வரணுங்க. அவர் இந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷனு
இதுக்காகலாம் போயிட்டு உட்கார வச்சுதான் அவரு ப்ரொஃபஸரே டென்ஷன் ஆயிடுறாரு. எங்கே போன இல்லை சார் அந்த மாதிரி வரணும் சார். அவர் என்னையாது அவர் நினைக்கிறது அங்கே வரணும், இந்த லொக்கேஷன் அந்த இதாக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுவார், நல்லா ஜாலியாக பேசுவார். நல்லா இப்போ இருக்கிற சீமானுக்கும் இயக்குனர் சீமானுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நிறைய. அப்போ அவரு டைரக்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அரசியல்லாம் பாட்டு வேற மாதிரி பிரித்து சொல்கிறாங்கல்ல, எல்லா விஷயமும் போல்டாக சொல்கிறாருல்ல. எல்லாமே எது இருந்தாலும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு கரெக்டாக அவர் என்ன மனசில் படுதோ அதுதான். அது அவருடைய ஸ்டைலில் அந்த சிரிச்சுக்கிட்டே அந்த நக்களோட விஷயம் சில அந்த இதுவாக பேசுவார்ல, அதெல்லாம் ரசிக்கும்படி இருக்குல்ல. அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் அது எப்படி ஒரு நடிக்கிற வேலை வாங்கணும் அப்படின்னா அது வேற ஸ்டைலு, இது வேற ஸ்டைல். அப்படியே இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது வந்து வேற ஸ்டைலில் இருக்காரு. உண்மையில ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா இது பண்ணும். நாங்கள் பாம்பேக்கெல்லாம் போயிருந்தோம். அப்போ கூட வடிவேல் சார் கூட வந்திருந்தாரு. நல்லா பேசுவார், நல்லா ஜாலியாக பேசுவார். அவர் நல்ல நகைச்சுவையெல்லாம் சூப்பராக இது பண்ணுவார். பாஞ்சனகுறிச்சியில் எல்லாமே அவங்க பண்ணத்தில் எல்லாமே போடுற கிட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு நான் அதை கன்னடத்தில் பார்த்தேன். அந்த காமெடி அப்படியே பண்ணியிருக்காங்க. ஜெகேஷ் நம்ம அவர் கூட பண்ணியிருக்கேன். ஜெகேஷ் சார் கூட 2 படம் பண்ணியிருக்கேன். ரஜினி சார் மாதிரியே இருப்பார். ஜெகேஷ்ன்ற ஒரு ஹீரோ. நம்ம பாடிதாஸ் சார் இருக்காருல்ல, அந்த மாதிரி வந்து அவர் நகைச்சுவை அந்த மாதிரி இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி சார் மாதிரி அப்படியே தோட்டம் இருக்கும். அவரு கூட நான் 2 படம் பண்ணேன். இப்போ பார்த்தா காமெடி அந்த கிட்டான் போட அப்படின்னு என்னுடைய இது வந்து தவக்கலை பண்ணியிருக்காரு அதில். ஓகே. இப்போ ஆமாம், அந்த வடிவேல் சார் இது வந்து சாது கோகிலா பண்ணியிருக்கு. இன்னைக்கு தான் பார்த்தேன் நான் அது. அதனால ஒற்றுமைகள் இருக்கு பாருங்க. ஆஹா ஓஹோ ஆஃபருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? The Chennai Silks ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.